அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி எவ்வளவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஏஐசிபிஎன் தரக்குறியீடு வெளியிட்டிருக்காங்க. இதனால் அகவிலைப்படி எவ்வளவுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்போ இந்த அறிவிப்பு வெளியிடக்கூடும் என்ற தகவலும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது அகவிலைப்படி 4% உயர்த்தப்படும். ஜனவரி 31 அன்று அதாவது அகவிலைப்படி 50% எட்டி இருக்கும் அப்படிங்கிறத உறுதி செய்யப்பட்டிருக்கு. பணவீக்க புள்ளி விவரங்கள் வந்த பிறகு கொடுப்பனர்வு எவ்வளவு அதிகரிக்க வேண்டும் என்பது தெரிய வரும். ஸோ அகவிலைப்படியில் 4% அதிகரித்து அது 50% எட்டும் என்பது இதுவரையிலான புள்ளி விவரங்கள், அதாவது அந்த ஏஐசிபிஎன் தரக்குறியீடிலிருந்து தெளிவாக தெரியறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏஐசிபிஎன் குறியீடு பார்த்தீங்கன்னா கடைசியாக நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்கு விட்டுருக்காங்க. ஸோ நவம்பர் மாதத்தில் 138.4 அதாவது அகவிலைப்படி 49.62 நவம்பர் மாதத்திலையும், டிசம்பர் 2023 138.4 அது 50.18% மாறி இருக்கு. ஸோ தற்போது அதாவது ஜனவரி 2024க்கான அகவிலைப்படி மத்திய அரசு அறிவிக்கக்கூடும். வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா இது 2 முறை அறிவிக்கிறாங்க. ஸோ அதில் ஜனவரியும் அதற்கப்புறம் ஜூன் மாதத்திற்கான அகவிலைப்படியும் அறிவிக்கப்படும். ஸோ இந்த ஜனவரி மாத அகவிலைப்படி பார்த்தோம்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஏஐசிபிஎன் குறியீடு அடிப்படையில் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது அரையாண்டு அடிப்படையில் முதல்ல சொன்ன மாதிரி வருடத்திற்கு 2 முறை கணக்கிடப்படுது. ஸோ இந்த குறியீட்டின் ஒரு புள்ளி அதிகரித்தால் அகவிலைப்படி 50.40% மட்டுமே எட்டும். அத்தகைய சூழ்நிலையிலும் அகவிலைப்படி 50%ஆகவே இருக்கும். அதாவது ஜனவரி மாதத்திற்கான ஏஐசிபிஎன் குறியீடையும் சேர்த்து கொடுக்கும் பட்சத்தில் ஒரு குறியீடு எண் உயரும் பட்சத்தில் 50.40 தான் உயரும். 2 புள்ளிகள் உயர்ந்துச்சுன்னா 50.49% மட்டுமே உயரும். இதிலிருந்து 51% ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ எனவே 4% 46%லிருந்து 50% அகவிலைப்படி உயரும் அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க. ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இந்த இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரில் இருக்கும், அல்லது அதற்கு அப்புறம் இந்த இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவடைந்த பிறகு மத்திய அரசு ஊழியர்களுக்கான இந்த அகவிலைப்படி அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.